எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் குக் வித் தமிழினி. இன்றைக்கி நம்ம சமைக்கிற சமையல் ட்ரெடிஷ்னலாக ஓல்டு கிராமிய ஸ்டைலில் இருக்க போதுங்க. வாங்க பார்க்கலாம். தடியில் விறகு அடுப்பு போட்டு இன்றைக்கி சமையல் பண்ண போகிறேங்க. என்ன சமையல்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் பழைய சாப்பாடு மீது ஆச்சுன்னா அந்த பழைய சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் அதில் நம்ம இன்றைக்கி போண்டா போடலாங்க. ஃபஸ்ட்டு மரத்தடியில் நல்லா சுத்தம் பண்ணிக்கலாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு விறகு அடுப்புக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாங்க. தூசு மேலே பறக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாங்க. சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாம் வைக்கிறதுக்காக தென்னை ஓலை எடுத்துக்கிறோம். சமைக்க தேவையான வெங்காயம், உப்பு, தண்ணி, மாவு இதெல்லாமே தென்னை ஓலையில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பழைய சாதம் எடுத்துட்டோம். நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கடலை மாவு ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். கோதுமை மாவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறோம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்குவோம். வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம்.
எண்ணெயை நல்லா காய விட்டு ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு துளி மாவு போட்டு பார்ப்போங்க. போட்டு பார்த்துட்டு நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சது தெரிஞ்ச உடனே நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருந்த மாவை எடுத்து நல்லா உருட்டி போண்டா சைஸில் போட்டுக்குவோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த போண்டா வந்து போடணுங்க. எண்ணெய் காயாதுக்கு முன்னாடி இந்த போண்டா போடக்கூடாது. அப்படி போட்டோன்னா மாவு விழுந்துருங்க, நல்லா உதிரி உதிரியாக விழுந்துரும். போண்டா நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. மதிய சாப்பாடு மிச்சம் ஆகிடுச்சுன்னா நம்ம டீ டைமுக்கு வந்து இந்த மாதிரி போண்டா போட்டுக்கலாங்க. இன்னும் இருக்க மாவை போண்டாவை போட்டு எடுத்துடலாங்க நம்ம.
இப்போது நம்ம பழைய சாப்பாடை வச்சு எல்லா மாவையும் போண்டா போட்டு முடிச்சு எடுத்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.